ஹலோ எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ? ஸோ இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி காமன் டாபிக் பார்க்க போகிறோம். நீங்கள் அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பினைன் ஸ்லீப் ஜர்க்ஸ். ஸோ ஹேவ் யூ ஹெர்ட் ஆஃப் பினைன் ஸ்லீப் ஜர்க்ஸ்? எஸ். ஸோ நம்ம காமனாக நம்ம பீடியாட்ரிக் நியூராலஜி அல்லது பீடியாட்ரிக் ஓபிடியில் பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட வருவாங்க. சார், குழந்தை தூங்கும்போது கையில் அப்படி ஜெர்க்கு, காலில் அப்படி லைட்டாக ஒரு ஜெர்க்கு, ஒரு ட்விச்சு அல்லது ஒரு நடுக்கம், இல்லை ஒரு ஷேக்கிங், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. பர்டிகுலராக ஃபிட்ஸ் அல்லது வலிப்பு நோய் அல்லது எபிலப்சி அல்லது சீஜர் இருக்க பேரண்ட்ஸ் இதை ரொம்ப காமனாக சொல்லுவாங்க. ஈவன் ஃபெப்ரைல் சீஜர் இருக்க பேரண்ட்ஸ் கூட இதை காமனாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பை சான்ஸ் ஒரு ஃபிட்ஸ் ஏதோ ஒரு ரீசனால வந்திருக்குன்னா அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப ஆன்சியஸாக இருப்பாங்க. அவங்க வந்து நைட்டில் தூக்கத்தில் எதுவும் ஃபிக்ஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறது சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் அந்த குழந்தை தூக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜெர்க்கு வரும்போது அது ஒரு ஃபிக்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு எண்ணம் இந்த பேரண்ட்ஸுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப காமன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஜெர்க்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க நார்மலாகவே அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் பினைன் ஸ்லீப் ஜெர்க்ஸ். நியூபார்ன் பீரியட்ல ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் இருக்கு. அதுக்கு பேர் பினைன் நியோனேட்டல் ஸ்லீப் மயோக்ளோனஸ். அதாவது பச்சிளம் குழந்தைகள் 28 டேஸ் உள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஜெர்க்ஸ். அந்த கேட்டகரி நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஃபன்ட்ஸ், அதாவது 1 வயசுக்குள்ள இருக்க குழந்தை, அல்லது டாட்லர்ஸ் 1ல இருந்து 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை, அல்லது ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன். ஈவன் பினைன் ஸ்லீப் ஜெர்க்ஸ் அடல்ட்ஸ்ல கூட வரலாம். ஓகே, வாட் இஸ் பினைன் ஸ்லீப் ஜெர்க்? பினைன் ஸ்லீப் ஜெர்க்னா என்னன்னா, நம்ம நார்மலா ஹியூமன் பீயிங்ஸ் பொதுவா தூங்கும் போது நம்மளோட மசில் டோன் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. நாம ஸ்லீப்ல 2 கேட்டகரி இருக்கு. என்ரம் ஸ்லீப், ரெம் ஸ்லீப் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கு. இந்த என்ரம் ஸ்லீப்ல தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்றது, நம்ம பிறண்டு படுக்கிறது, கொஞ்சம் அப்படி கை காலை மூவ் பண்றது, இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் இயற்கையான மூவ்மெண்ட்ஸ். ரெம் ஸ்லீப்ல நம்ம ட்ரீம் ஸ்டேட் ஸ்லீப்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டா நம்மளோட மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா மசில் டோன் 0வா இருக்கும். ஸோ இது நார்மல் ஸ்லீப். பை சான்ஸ் நம்ம பிரெயின் வந்து சம் ஆக்ஷன்ஸை மீட் பண்ணும், பர்டிகுலர்லி பேபியோட டெவலப்மெண்டல் பீரியட்ல. ஸோ பேசிக்கலா த பிரெயின் இஸ் ட்ரைங் டு ட்ரெயின் ஹவு டு ஆக்ட் மூவ்மெண்ட்ஸ், ஹவு டு மூவ் யுவர் லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி பிரெயின்ல நடக்குது. அது வந்து ஒரு இட்ஸ் தியரி. ஸோ அதில் சம்டைம்ஸ் பேபி வந்து இந்த ரெம் ஸ்லீப் டு என்ரம், என்ரம் டு ரெம், இந்த ரெம்முக்குள்ளேயே 3 ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜஸ்ல ஸ்விட்ச் ஆகும்போது அது அந்த ஜெர்க்காக வெளிப்படும். ஸோ தட் இஸ் கால்ட் பினைன் ஸ்லீப் ஜெர்க். அது மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நான் சொல்ல வர பாயிண்ட், அது ஃபிக்ஸ் கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்து, சார் எனக்கு ரொம்ப ஆன்சியஸாக இருக்குது, ஒரு ஃபிக்ஸாக இருக்குமோ? தூக்கத்தில் ஏற்படுற அந்த பினைன் ஜெர்க்ஸ் இஸ் நாட் ஃபிட்ஸ். அது யூஸ்வலாக தூங்க ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் லைட் ஸ்லீப் ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கலாம். டீப் ஸ்லீப்ல அவ்வளோவா இருக்காது. அவேக் ஸ்டேட், முழிச்சிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஆப்சென்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் அப் அண்ட் டவுன் சைக்கிளிக்கலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மணி நேரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்புறம் திருப்பி 1 ஹவர் வந்துச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அது மாதிரி சம்டைம்ஸ் சைக்கிளிக்லாம் பார்க்கலாம். காமனா ஸ்பெசிஃபிக்கா அந்த தூங்க ஆரம்பிக்கிற டைம் 15 to 20 மினிட்ஸ்ல வர ஸ்லீப் ஜெர்க்கு பேரு ஹிப்னிக் ஜெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடல்ட்ஸ்லயும் இருக்கு, சில்ட்ரன்லயும் இருக்கு. ஸோ இது எல்லாமே இயற்கையா காமனா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் ஏற்படக்கூடிய விஷயம். இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கலாம், கொஞ்சம் அதிகப்படியா இருக்கலாம். யாரா இருக்குன்னா, ஒரு ஒரு ஜெனட்டிக்கா ஃபேமிலியில இந்த மாதிரி அதிகமாக தூக்கத்தில் ஜெர்க் வர கேட்டகரி, அல்லது ஹீமோகுளோபின் லெவல்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெர்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்.
அல்லது அவங்களுக்கு ஒரு ஆன்டி சீஷர் மெடிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லெவிட்டிரெஸ்டம், இந்த மாதிரி மெடிசின்ஸ் போகும்போது அந்த சைக்கிளிக்கல் சேஞ்சஸ்னால கொஞ்சம் ஸ்விட்சஸ் அதிகமாக இருக்கலாம். பொதுவாக இதுக்கு நம்ம எந்த மெடிசனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இது வந்து ஃபிட்ஸு கிடையாது, எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேபியோட டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்குது, மற்றபடி டே டயத்தில் ஃபிட்ஸ்லாம் எதுவும் வரல, எல்லாமே தூக்கத்துலேருந்து எந்திரிக்கலை, அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்திரிக்கும் போது பேபி ஆக்டிவாக தான் இருக்குன்னா இந்த ஜெர்க்ஸுக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட்லி, இந்த ஜெர்க்ஸை நம்ம எபிலெப்டிக் மயோக்ளோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீஜர்லேருந்தும் இன்ஃபன்டைல் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பாசம் சீஜர்ஸ்லேருந்தும் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் டாக்டர்கிட்ட வீடியோவை எடுத்துட்டு வந்து அதை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த பினைன் ஸ்லீப் ஜெர்க்ஸுக்கு வீடியோ, இஇஜி, எம்ஆர்ஐ அதெல்லாம் தேவையில்லை. டவுட் இருந்தால் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பாட்டம் லைன் இஸ், பினைன் ஸ்லீப் ஜெர்க்குங்கிறது நார்மலாக தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஜெர்க்ஸ். சில்ட்ரனில் ரொம்ப காமன். அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டோ மெடிசனோ தேவையில்லை. பை சான்ஸ் அது ஒரு வகையான ஃபிட்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் வீடியோ எடுத்து வந்து காமிச்சு செக்அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ வெரி மச். வில் கம் பேக் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை.